நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இடஒதுக்கீடுக்கு எதிரானது என்று சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இடஒதுக்கீடு இங்கே எந்த மாநில அரசு எப்படி பின்பற்ற வேண்டுமோ அந்த இடஒதுக்கீடை பின்பற்றலாம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இன்று மாணவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். வருங்காலத்தில் அவர்களுக்கான மதிப்பெண்கள் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். இன்னொரு கோரிக்கையை நாம் வைக்கலாம். நீட் தேர்வே வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக +2வில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களையும் சேர்த்து அவர்களுக்கு மதிப்பெண்கள் இட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை சரியான கோரிக்கை என்பதை நானும் எழுதியிருக்கிறேன். ஆக அந்த கோரிக்கை நிறைவேற்றினால் ஆரம்ப காலத்தில் உள்ள சிரமங்களை சற்று தவிர்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மாணவர்களுக்கு அப்படி தெரிந்தால் கூட நீங்கள் வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எல்லா மாணவர்களும் ஏறக்குறைய சரியாகத்தான் எழுதியிருப்பார்கள் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்னொன்று, அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதுள்ள அனுமதியில் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 2% தான் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் ஏதோ அதிக சதவீதம் கிடைத்துக் கொண்டிருப்பதை போல நீட் தேர்வை சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த நீட் தேர்வில் தவறுகள் இருந்தாலும் அது திருத்திக் கொள்ளப்படும். இன்னும் அதிகமான வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடைக்கும்படி பரீட்சைகள் இருக்க வேண்டும் என்பதும் இந்த +2 மார்க்குகளும் சேர்த்தால் சரியாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் என்ற கருத்தையும் நானே எழுதியிருக்கிறேன். தவறு. இன்று மாணவர்கள் சற்று தடுமாறினார்கள் என்றால் கூட அதற்கு தமிழக அரசியல்வாதிகள் தான் காரணம். உச்சநீதிமன்றம் சொல்லியாகிவிட்டது நீட் தேர்வு வேண்டும் என்று. பின்னால அரசியல் காரணங்கள் எதுவாக கூட இருக்கலாம். தமிழக அரசும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, உச்சநீதிமன்றத்தில் இது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பதால் மாணவர்கள் தயாராகி கொள்ளுங்கள், அதற்கு பின்பு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்று வேண்டுமானால் எடுத்திருக்கலாம். எல்லாவற்றிலும் இவர்கள் அரசியலாக்கி மாணவர்களையும் குழப்பி ஏதோ தமிழக அரசும் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதை போல கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு சென்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எப்படி அவர்கள் மாற்ற முடியும்? ஏற்கனவே ஓராண்டு காலம் மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. அந்த ஓராண்டுக்குள் நீட் தேர்வுக்கு எந்த அளவிற்கு மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உறுதிப்பாடோடு தயார் செய்திருக்கலாம். தொடர்ச்சியாக தமிழக அமைச்சர்கள் மேல இது போன்ற லஞ்சம் ஊழல் புகார் குறிப்பாக சொல்லுங்க, காமராஜர் அமைச்சராக இருந்த காமராஜர் மேலையும் காமராஜ்னு சொல்லுங்கப்பா, அமைச்சர் காமராஜ்னு சொல்லுங்க. காமராஜர்னு சொன்னீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு மனசு வலிக்குது. காமராஜர் பெயரை வைத்துக்கொண்டு ஒருவர் இன்று 4-5 நாட்களாக நீதிமன்றங்களில் கூட அவர் ஒரு எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக ஊழலை தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த காமராஜர் பெயரில் ஒரு அமைச்சர் இன்று இப்படி பெயர் வாங்கி கொண்டிருப்பது மனதிற்கு வலிக்கிறது. ஆனாலும் அவர் பெயரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், குற்றம் சாட்டப்பட்டவர் அதற்கான ஒரு புகாரை வந்து சொல்லவில்லை, அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு மேல் இப்போ தமிழக அரசுல ஒரு வினோதம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் டாஸ்மாகிற்கு எதிராக போராடுபவர்களை ஏன் நீங்கள் விடுவிக்கவில்லை, விடுவிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் தகவல் தொடர்பு இல்லை சிறைச்சாலைக்குள் என்று ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சிறைச்சாலைக்குள் செல்போன் வைத்திருக்கிறார் என்று கைது செய்யப்படுகிறார்கள், சிம் கார்டு வைத்திருக்கிறார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள். ஆக கைதிகளுக்குள் தகவல் தொடர்பு நன்றாக இருக்கிறது, அரசாங்க அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தகவல் தொடர்பு சரியாக இல்லை. அப்போ நேர்மறையான தகவல் தொடர்பு தமிழக அரசில் இருக்காது, எதிர்மறையான குற்றவாளிகளுக்குள்ள தகவல் தொடர்பு இருக்கும் என்றால் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று டாஸ்மாக்ல கூட நீதிமன்றம் கேட்டிருக்கிறது, இன்னும் 1000 கடை எப்போ மூடுவீங்கன்னு. மணல் குவாரியை மூடினீர்கள் அல்லவா, அதே போல டாஸ்மாக் கடையும் உடனே இழுத்து மூடுங்கள், பாராபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நான் இங்கே சொல்ல விளைகிறேன்.